ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்ன பார்க்கணும்னா கேம்பிங் ஆனது வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 12. இதான் ஃபைனல் எபிசோட். நல்லா பார்க்காதீங்க, ரொம்ப எதுவும் இல்லாத இயர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் இதுவும் நல்லா தான் இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லாம் அட்வென்ச்சர்கள்லையும் கேட்டுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ காணோன்னு. நம்ம ஹீரோ வந்துட்டேன் சொல்லிட்டு நான் வந்துகிட்டு இருக்கேன். ஏய் முடிச்சிட்டிங்களாங்கிறப்ப ஆமாம் நாங்கள் அப்பயே முடிச்சிட்டாங்க. அது எல்லோரும் கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறீங்கிறப்ப நாங்கள் முழுசாக போனாலே அதை கொண்டுறதுக்கு பாய் தான் கொண்டு இருப்போம், நீங்கள் முழுசாக கொண்டுட்டீங்கிறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சமைக்கிறதுக்கு ஆட்டடிச்சு நல்லா முன்னாடியே முடிச்சுன்னு சொல்கிறப்ப வெளில சொல்லிடுறான். ஆமாம் முன்னாடியே சமைச்சுனா சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஆட்டடிச்சுக்கிறப்ப ஆமாம் அந்த ரசம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்ய சொல்லுது. எல்லோரும் மாட்டி விட்டாங்க. நம்ம ஹீரோவன் அப்படிலாம் ஒன்று சொல்லிட்டு எல்லாம் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க எல்லோரும் அதான் கொண்டாச்சுன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோகிட்ட போய் சொல்கிறாங்க இது மாதிரி எல்லாத்தையும் கொண்டுட்டோம், பட் ஒன்று விட்டு தலை படிச்சுன்னுட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி இதை உங்களுக்கு ஃப்ரீயாகவே பிடிச்சி பண்ணி தரோம், அதுவும் இல்லாமல் இங்கே சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. நம்மளும் ஆஹா ஆஃபரிங் பண்ண மாட்டோம்னு சொல்கிறப்ப அக்காடா பக்கனி பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் ஆர்டர் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ அப்படியே சைஸாக பார்க்குறப்ப டக்குனு மின்ட் ஆஃப் கார்டு பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன வேணுமானுங்கிறப்ப எனக்கு ஸ்வீட் மட்டும் அனுப்புங்கிறாங்க. அவங்க அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு ஸ்வீட் வேணும், நல்லா பம்மு க்ரன்ச்சியாக இருக்குது அமேசான்ங்கிறப்ப அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் இருக்காங்களே அவங்க வந்து மீல்ஸாக அனுப்புப்பா அப்படி நல்லா இருக்குங்கிறப்ப சரி உங்களுக்கு அனுப்பி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் உங்களுக்கு தனித்தனியாக அனுப்புறதுக்கு கொஞ்சம் சேர்த்து அனுப்பிட்டுருக்கலாமேன்னு நம்ம ஹீரோ பதச்சத்தை சொல்லி விட்டுறான். ஆனால் ஐயோ சொல்லிட்டாண்டா அப்படிங்கிறப்ப என்னது தனித்தனியாக ஆர்டர் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்ப ஏன் கோவப்படாதீங்கிறப்ப சேர்ந்து இந்த சொல்லியிருந்தா நாங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி நம்ம பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆர்டர் பண்ணி அனுப்பிவிட்டான். எல்லாம் பேசுகிறாங்கல்ல அவர் தானே எல்லா விவசாயம் கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பற்றி பேசுகிறாங்க. நம்ம ஹீரோவும் டப்பு வாங்குறதுக்கு வாய் வச்சுருந்துட்டான். ஓ டப்பு என்ன விளைக்கிறப்ப அது நேச்சர் தான் இருக்குது, நேச்சர் கலருங்கிறப்ப இது வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், மேஜிக் ஸ்டோன் வச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே புதுசாக வந்திருக்கு என்னது வந்துருக்கான்னு கேட்குறப்ப புதுசாக ஒன்று வந்திருக்குங்கிறப்ப எல்லாத்தையும் வைக்கிறாங்க. ஓ இது என்னதுங்கிறப்ப ஒயத்தவா இதான் ஊர்லேயே பார்த்தா தேவைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். சரி அந்த எனக்கு அந்த இது க்ரீன் கலர் இருக்குல்ல அதாவது ஃபயரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவேன் தானே அப்படிங்கிறப்ப ஆமாம் மேஜிக் ஸ்டோன் வச்சது அப்படிங்கிறப்ப உனக்கு இஎம்ஐ வேணுமாங்கிறப்ப இஎம்ஐலாம் நான் ரெடி காசாகவே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோல்டு காயின்ஸ் எடுத்து கொடுக்குறான். சரி ஓகே நம்ம ஹீரோவும் வேல்கிட்ட போகிறான். பெல்லுக்கிட்ட சொல்கிறான் பெல் இதுமாரி நம்ம வெளில போய் பார்க்கலாமாங்கிறப்ப நம்ம ஹீரோவும் நீ எதுக்கு போகிறேன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளில சொல்லுது. நம்ம ஹீரோவும் சரி நீ போய் வேட்டையாடுவா நான் என்ன பண்ணிகிட்டு இருக்குங்கிறப்ப சரி நம்ம வெள்ளும் பேரியரை போட்டு வேட்டையாட ஆரம்பிச்சு இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கோல்டெலாம் போட்டுட்டு டக்குன்னு ஒரு வால் மாதிரி க்ரியேட் பண்ணுறான். எர்த் மேஜிக் வச்சு அதுக்குள்ளே டப்புலாம் எடுத்து வச்சு சோயோட மேஜிக் யூஸ் பண்ணி வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணி வாட்டர் நிறச்சி அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஃபயர் டெக்னிக்கை வச்சு அதை கொஞ்சம் ஹீட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதை ஒழிக்க போகலான்னு சொல்லிட்டு நமக்கு ஷாம்பு சோப்பு எல்லாத்தையும் போட்டு தலையில் வச்சுட்டு அப்படியே கச்சன்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்போ தான் ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு ஜூஸை குடிச்சிட்டு தலை குளிச்சிக்கிட்டு இருக்கான். குளித்து முடிச்சோன்னு நம்ம ஹீரோவும் ஜூஸ்லாம் குடிக்கிறான். ஏன்னா ஜப்பானிங்க மக்கள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க, குடிச்ச முடிச்சாலும் ஜூஸ்லாம் குடிப்பாங்க. நம்ம ஹீரோ சரி சமைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க போகிறாங்க. சரி என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு இதை காமனர் மக்களுக்கு பிடிக்கும், நல்லது நல்லா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமைக்க ஆரம்பிக்கிறான். இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு வெங்காயம் வைக்க போடணும், மீட்டை போடணும், நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சமைச்சிக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் ரைஸ் போட்டு அழகாக மேலே போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டு பீஸ் அப்படின்னு சொல்கிறான். சரி அந்த வெளில வரத்துக்கு லேட்டாகும் போல் இன்னொன்று சமைச்சிடுவோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிட்டு சாசி வெங்காயத்தை வச்சு சின்ன வெங்காயத்தை நினச்சிட்டு கொஞ்சம் மீட்டெல்லாம் சின்ன பொடியாக நினைக்கிட்டு மேலே போட்டு கொஞ்சம் பெப்பர்லாம் போட்டு பட்டர் மேலே வச்சுட்டு கொஞ்சோண்டு இதெல்லாம் சோயா சசி போட்டுட்டு கேன் பீட்டு பால் மில்க் எல்லாத்தையும் போட்டு விட்டான். கேன் மீட்டெலாம் போட்டுட்டு நல்லா வெஞ்சிட்டு செம்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு சமைச்சிட்டு அதையும் எடுத்துச்சினான். என்னடா அந்த விலகணும் ட்ராகன் நம்ம ஹீரோ கிட்ட இது வேட்டையாடுறாங்கப்பா இது என்னதுங்கிறப்ப நான் அந்த வேவரத்தோட சண்டை போட்டு பிடிக்கல அதான் இந்த ட்ராகன் நம்ம ஓத்தியான அப்போ நம்மளுக்கப்ப இதுவேயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறேன். அந்த இதுக்கே பூச்சி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இதெல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பூச்சி பண்ணுவாங்களப்பா இங்கே பூச்சி பண்ணாலும் வேலை எங்கேயாச்சும் பூச்சி பண்ணிக்கலாங்கிறப்ப என்னமோ ஒன்று நீ கேட்டன வழின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சரி சொல்லுது சாப்பாடு நல்லாக்கா சாப்பாடுன்னு வாசடிக்கிறப்ப உன் மூஞ்சை ஃபஸ்ட்டு போடுறா குளிரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிப்பாட்டி போய் குழி உன் மூஞ்சை பொரியமோ இது அழுக்காக இருக்கு அப்படிங்கிறப்ப ஆமாம் சொய் சொல்லுது. ஆமாம் நம்ம அன்றைக்கி நல்லாவே இல்லை போய் குளிங்கன்னு சொல்லுது. நான் குளிக்க மாட்டேங்கிறப்ப இதை உள்ளே வச்சுட்டான் நம்ம ஹீரோ நீ குளிச்சாதான் தருவாங்கிறப்ப நம்ம ஹீரோவும் என்னென்ன கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு டாக் வாங்குற மாதிரி டாக்லாம் வாங்கிட்டு இருக்கான். அந்த பொருளை வச்சு நல்லா ஷைனிங்காக தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சோண்டு வாட்டர் எடுத்து ஊற்றலான்னு போகிறான். நல்லா இல்லைப்பா உன் உடம்பு என்ன அம்மா பெருசாக இருக்குது எப்படி நான் ஊற்றுறதுன்னு நம்ம ஹீரோ கஷ்டப்படுறான். நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு ஊற்றிக்கிட்டே இருக்கான்.
என்ன சொல்கிறது, உடம்பு பெருசாக இருக்குது, பொத்து பொத்துன்னு தான் ஊற்ற முடியுங்கிறப்ப நம்ம ஹீரோ டப்பாக போய்க்கிறேன். டக்குன்னு சோயி என்ன பண்ணிகிட்ருக்கு, கையை விட்டு கொஞ்சம் அந்த இதை வாங்கிட்டுருக்கு, ஹீட்டானதை வாட்டரை. நம்ம ஹீரோவும் ஷவர் மாரி ரெடி பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணி ஷவர் மாரி ஷவர் மாதிரி ரெடி பண்ணிட்டு அந்த ஹீட்டிங் தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிட்டுருக்கேன். அப்படியே குளிப்பாட்டிட்டேன். நம்ம ஹீரோ திப்புன்னுட்டுருக்கு. இந்த ஷாம்பு போட்டுக்கிறப்ப நம்ம வெள்ளம் நல்லா இருக்குது பண்ணுங்க சுற்றிட்டு இருக்கு. அடுத்து உன்னோட மூஞ்சிக்கு தாண்டின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறேன். ஏய் மூஞ்சி அப்போ நல்லா இல்லைங்கிறப்ப சரி தீங்க சீக்கிரம் தீங்கிறப்ப வச்சுட்டான். வெள்ளம் ஒத்தனைங்கிற வெள்ளம் எல்லாரையும் குளிப்பாட்டிகிட்ருக்கு. எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ விண்டு மேட்சிக்கு ஃபயர் மேட்சிக்கு மிக்சிங் பண்ணி காற்றெல்லாம் விழுந்துட்டான். வா இப்போ தான் நீ பார்க்கலங்கிறப்ப சரி சாப்பாடை போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி சொல்லுது. சாப்பாடை எடுத்து வச்சுட்டு அதை ஹீட் பண்ணிவிட்டு அதை ஊற்றி ரைஸில் வந்துடும். ஏன்னா ரைஸில் வச்சா எனக்கு தெரியாதுங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதை மாட்டிக்கிது. சரி சாப்பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறப்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளில திங்கிது. நல்லா இருக்குங்கிறப்ப சோயும் நல்லா தான் இருக்குது. அந்த வேகப்பட்டு சண்டை போகிறப்போ அவங்களுக்கு தான் ரொம்ப நன்றி பண்ணணும். அதான் நல்லா சமைச்சது எல்லாமே சமைச்சிருந்தேன் நல்லா இருக்குங்கிறப்ப இது என்னங்கிறப்ப அது கேரட்டு தான் சேடு அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. எல்லாத்தையும் சமைச்சிக்கிறப்ப என்ன வேணுங்கிறப்ப வா எங்கள் அணியாளுக்கு மட்டும் வயிறு நிறையா இருக்கிற என் ஃபேமிலிக்கு மட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன சமைக்கிறான். அது என்னங்கிறப்ப அது நாளைக்கு சொல்லிட்டு தான் நல்லா இருந்துட்டு நம்ம ஹீரோ எடுத்து வச்சிட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இறங்கிட்டு இருக்கப்ப எல்லாம் தூங்குறாங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் எதுவுமே சோயெல்லாம் சமைச்சி சாப்பிட்டுருக்காங்க. எல்லாரும் நம்ம ஃபெல்லும் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். இதை எடுத்தாங்கன்னு என்ன பண்ணுறது, நீ வித்தியாசமாக பார்த்தா இது புதுசாக இருக்கா போய் ட்ராகன்டா இது எப்படி எங்கள் பிச்சு பண்ண முடியுங்கிறப்ப பிச் பண்ண மாட்டிங்களா அப்படிங்கிறப்ப எங்களுக்கு பிச் பண்ண முடியாது. பட் பக்கத்து சிட்டியில் என் ஃப்ரெண்டு ஈல்டு மாஸ்டர் காண்டி ஓலம்னே அவள்கிட்ட கொடுத்தா அவன் பிச் பண்ணுவான். ஆனால் அவனுக்கு ட்ராகனை பற்றி நிறைய தெரியுங்கிறப்ப அவன் பிச் பண்ணலாமாங்கிறப்ப அவன் என் பக்கத்து சிட்டை ஒன்று போகணும் அப்படிங்கிறப்ப சரி நம்ம ஹீரோவும் ஓகே சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ போகிறான். பட் அங்கே போனால் என்ன பண்ணுங்கிறப்ப ஆமாம் அவன் பிச் பண்ணுவான் ட்ராகன் மீட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுப்ப ஆமான்னு சொல்லிட்டு இதெல்லாம் சிரிக்கிறாங்க. சரி அங்கே போகலாமாங்கிறப்ப போகலான்னு சொல்கிறாங்க. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டுருக்கப்ப நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு போனான். பொருட்டு போகிறபடியா சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாய் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மெச்சன்ட்லாம் பொருளை கொடுத்துட்டு அவரோட இடம் அப்புறம் சிட்டி லொக்கேஷன் இருக்குது, அது மேப் இருக்குது, அப்புறம் அவர் லெட்டர் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு போய் தேங்க்யூன்னு சொல்லிட்டு நம்ம வெளில விட்டாங்க. ஒரு இது மட்டும் இல்லைப்பா ட்ராகன் மற்ற ஜீவரஸோட பீச் பண்ணுவாங்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிக்கு பசிக்குது 5 வயசு பார்க்குது. நம்ம ஹீரோவும் நேற்று வச்ச ஃபுட்டு அப்படியே சூட பண்ணி கொடுக்குறான். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செம்மையாக சாப்பிட்ருக்காங்க. நம்ம ஹீரோவும் டேஸ்ட் ஆகுங்கிறப்ப ஆமாம் ஜோய் டேஸ்ட் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தோடைய எபிசோட் முடியுது. சீசன் 2 வந்துச்சுன்னா கண்டிப்பாக எபிசோட் போடுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.